அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய மந்திரியாக டிவிகேவினுடைய பொதுச் செயலாளரும் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பருமான ஆனந்த் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு முதலில் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறை என்றாலே உலக ஊழல் துறை என்று தான் சொல்ல வேண்டும். ரூரல் டிபார்ட்மெண்ட் ஆர்டி. இது தாவூத் இப்ராஹிமை விட 1000 மடங்கு மோசடியான ஒரு கேங், ஊழல் கேங். அந்த கேங்கிற்கு ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் மந்திரியாக பொறுப்பேற்றிருக்கிறார். 5 பைசா வாங்க மாட்டேன்னு சொன்ன விஜய் அவர்களுடைய நண்பர். அவருடைய ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறைனா என்னன்னு மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஊரக வளர்ச்சித்துறையில் தான் 100 நாள் வேலை திட்டமும் பிரதமர் வீடு கட்டும் திட்டமும் கலைஞர் கனவு இல்லமும் நடைமுறையில் இருக்குது. இன்னும் நாட்டின் மிக முக்கியமான திட்டங்கள் ஊரக வளர்ச்சி, சத்துணவுத்துறை, ஊராட்சி சாலைகள், பஞ்சாயத்து போர்டு உள்பட சுகாதாரத்துறை உள்பட மொத்த துறையும் இருக்கிற இடம் இந்த ஊரக வளர்ச்சித்துறை தான். ஊரக வளர்ச்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் பிரதமர் வீடு கட்டு திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் என்றெல்லாம் அறிவித்து 3.5 லட்சம் ரூபாயை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதனுடைய நிலைமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வெளிநாடு அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்து சம்பாதிச்சு வந்திருப்பான், வீடு கட்டணுன்னு வருவான், அதில் சும்மாவே இருப்பான். இவன் ஊராட்சி மன்ற தலைவர் கூப்பிட்டு வீடு கட்டுங்க, உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபா அரசு மானியம் கிடைக்கும், கட்டுங்க தம்பி, ஒரு மனு கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுங்கம்பான். இவனும் அப்படியா 3.5 லட்ச ரூபா கொடுக்குறீங்களா, நம்ம மேலே கொஞ்சம் பணத்தை போட்டு வீட்டை கட்டிக்கலாம்னு நினச்சி இவனும் ஆர்வமாக போய் மனு கொடுப்பான். மனு கொடுத்தோன்னே நீங்கள் வீட்டுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கிருங்க, வீடு அதெல்லாம் வாங்கி வரைபடம்லாம் வாங்கி அப்ரூவல் வாங்கிருங்கம்மா. அப்ரூவல் வாங்க போனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து தான் பிரசிடென்ட்கிட்ட கமிஷன் லஞ்சம் கொடுத்து தான் அப்ரூவல் வாங்கலாம். வாங்கி ஃபார்ம் எல்லாத்தையும் நிரப்புவான். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அவன் வீட்டில் என்னென்ன அட்டை இருக்குதோ அத்தனை அட்டையும் நிரப்பி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவான். ஐயா வந்துருச்சிங்களா, வரலப்பா, அந்த பிரதமர் மோடி இன்னும் பணம் அனுப்ப மாட்டேங்கிறான், முதலமைச்சர் விஜய் இன்னும் பணம் அனுப்ப மாட்டேங்கிறான்ட்டே இருப்பான். இப்போ அப்படியே வருஷ கணக்கில் எத்தனை நாளைக்கு அலைவான். 1 வருஷம் ஆச்சு, 2வது வருஷம் ஆச்சு, அவனுக்கு திரும்ப வெளிநாடு போயிட்டு வந்து கேட்பான். ஒன்றும் நடக்காது இல்லைம்மா. சரி, இவனோட்ட கேட்டால் அவனுக்கு சரியாக வராதுன்னு ஏற்கனவே வாங்கின அப்ரூவல் அடிப்படையில் வீட்டை கட்டிடுவான். வீட்டை கட்டி அவன் குடி போனான்னா இவன் பணத்தை அங்கே எடுத்துருவான். இவன் யார்? பஞ்சாயத்து தலைவரும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் பாலிடெக்னிக் படித்தவன், இன்ஜினியர், உதவி மேற்பார்வை பொறியாளர், அவன் தான் பாலிடெக்னிக் படித்தவன். இவன் எல்லாம் சேர்ந்து ஆள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தலைமையிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து டெல்லி வரைக்கும் கமிஷன் கொடுத்துருவான். வேலை முடிஞ்சுதான் ஆடிட்டிங் வர்ற வரைக்கும் நேர் பண்ணிடுவான். இப்படி ஒரு கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஆனந்த் என்ன பண்ணுவார்? பாவம், சட்டத்தை அமல்படுத்த போகிறாரா? முதல்ல சட்டத்தை திருத்துங்கள், அதன் பிறகு திட்டத்தை நடத்துங்கள். அது வரைக்கும் திட்டங்களை நிறுத்தி வைங்க. ஊழல் சட்டத்தை வலிமைப்படுத்தாமல் ஊழல் சட்டத்தை வலிமையாக கொண்டு வராமல் வெறுமனே திட்டத்தை போடுறதுனால ஒரு பயனும் இல்லை. 100 நாள் வேலை திட்டம். அப்போ இது 125 நாளாக வசதிருக்காரு பெரிய அண்ணன் மோடி. உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை இருக்குதான்னு தெரியல அந்த ஆளுக்கு. 56 இன்ச்சில் உடம்பு இருக்குது. அவரே சொல்கிறாரு, நாடு முழுக்க 85% ஊழல்,
15% தான் மக்கள்கிட்ட போய் சேருதுன்ட்டு. அதை பற்றி அதனால் யோசித்த மாதிரியே தெரில. திருட்டை தடுக்கிறது இல்லை. அது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா இன்னைய மதிப்புக்கு. அது இப்போ திரும்ப ஆரம்பிக்குது 125 நாளாக. கிட்டத்தட்ட 43,000 ரூபா கிடைக்கணும். 35,000 வச்சுப்போம் பழைய கணக்குப்படியே. யாராவது கடந்த 5 வருஷத்தில் 35,000 ரூபா வாங்கினவன் இருக்கானா? வாங்கியிருக்கான். ஒரு 100-200 பேருக்கு இவனோலே போட்டு எடுத்துருவான். யார்? பஞ்சாப் போர்டு பிரசிடண்ட்டு. 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவனே கிடையாது. 2 வாரம் 3 வாரம் தான் சம்பளம் கொடுப்பான். அதாவது 12 நாள் அல்லது 18 நாள் வேலை கொடுப்பான். மீதி எல்லாம் அவன் அட்டை இவன் வச்சுருப்பான். போட்டு எடுத்துருவான் மொத்தத்தையும். இப்படி தான் ஒரு பெரிய கொள்ளை கேங்காகவே பஞ்சாயத்து யூனியன் செயல்பட்டு இருக்குது. இல்லை டெல்லியில் இருக்க 56 இன்ச்சு அதிகாரிகளும் இருக்கான். அங்கேருந்து ஆடிட்டிங்கிற பேரில் வருவான் நாய். எங்கேயாச்சும் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு பெட்டிகள்லாம் அடுக்க முடியாது. கண்டெய்னர் கணக்கிலெல்லாம் அழுட்டு போகிறான் பணத்தை. இவன்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு எதில் எழுட்டு போகிறான்னு தெரில. எல்லாம் ஜிபேயில் அனுப்புகிறாங்களா, இப்போ பணத்தையும் எப்படி அனுப்புகிறானுன்னு தெரில. பணத்தையும் வாங்கிட்டு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டுருப்பான். எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம். அவ்வளோதான். இதை ஆனந்த் எப்படி ஒழுங்குபடுத்த போகிறாரு? வெளிப்படைத்தன்மை இல்லை. 100 நாள் சம்பளம் வாங்கினவனுடைய பட்டியல் கிடையாது. யார் யாருக்கு வீடு ஒதுக்கப்பட்டது, யார் யாருக்கு பணம் வழங்கப்பட்டதுங்கிற பட்டியல் கிடையாது. வெள்ளை அறிக்கை வழங்கினதுக்கு. இந்த வீடு வழங்குகிற திட்டத்தில் கடந்த 5 வருஷத்தில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்க? இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பியா? நாடே பற்றி எரியும். அப்படி அத்தனையும் அப்பட்டமான திருட்டு. 80% திருட்டு. கொடுத்தது ஒரு 20% தான். அதுக்கு 30,000 ரூபா கொடுத்தவனுக்கு தான் சாங்ஷன் பண்ணான். அவனும் முட்டி முரடி பாதி அமௌண்ட் தான் வாங்குவான். பாதி அமௌண்ட்டுக்குள்ளே வாங்குறதுக்குள்ளாரே அவனுக்கு தாவு அருந்துடும். ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குற மாதிரி தான். எத்தனை மணி நேரம் நின்னாலும் வாங்க முடியாது. அதுக்கு முன்னெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. மாறி இருக்குன்னா என்ன, புழுத்த அரிசியை தூக்கி வச்சுருவான். இவனே வேணான்ட்டு வந்துடுவான். அது மாதிரி இந்த 2 திட்டமும், அதில் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த உள்ளாட்சித்துறை மந்திரி ஆனந்த் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? இந்த அதிகாரிகிட்ட போய் ஒரு அதிகாரிகிட்ட போய், அம்மா பிடிஓ இவ்வளோ காசு லஞ்சம் வாங்காதம்மா, இதை கொஞ்சம் கவனிமான்னு அவன் என்ன பண்ணுவான்? ஊராட்சிக்கு 10,000 ரூபா வாங்குறா வாரத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும். இது ஃபிக்ஸட் ரேட்டு தமிழ்நாடு முழுக்க. மாதத்துக்கு 40,000 ரூபா. நான் வேலை பார்த்த பஞ்சாயத்து யூனியனில் 54 ஊராட்சி, மயிலாடுதுறை பஞ்சாயத்து யூனியனில். அதில் மட்டுமே மாதத்துக்கு 21,60,000 ரூபா வாங்குறா ஒரு பிடிஓ, ஒரு லேடி பிடிஓ. அவனும் இல்லை, எல்லாம் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இதுதான் நிலவரம். இந்த ஒரு துறையில் இவ்வளவு. பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் மொத்தமாக போட்டு ஆட்டையை போடுறது அது ஒரு பக்கம். இதெல்லாம் போய் விஜய் சொல்லிட்டாரு, நாங்கள் 5 பைசா வாங்க மாட்டோம், நீங்களும் களவாண்டாமல் வேலையை பாருங்கன்னா பார்ப்பாங்களா? கெஞ்சினா சட்டம்லாம் வேலை செய்யணும். ஒரு பிடிஓ 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கா. ஒரு பிடிஓவும் கேள்வி கேட்பாடே இல்லாமல் ஊழல் நடக்குது. இந்த இப்போ மேற்பார்வை பொறியாளர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பாலிடெக்னிக் படித்தவன். அவனுக்கு எவ்வளோ கிம்பளம் தெரியுமா? அவனுக்கு மாதம் அவன் தான் மெயின் புள்ளி. அதில் 100 நாள் வேலை திட்டம், பிரதமர் வீடு கட்டு திட்டம், எல்லா திட்டத்துலேயும் 10,000 ரூபா அவனுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில். வாரத்துக்கு மாதம் 40,000 ரூபா. 10 ஊராட்சி அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. மேற்பார்வை பொறியாளர், ஓவர்சியர். 4 லட்ச ரூபா வாங்குறான் அதில் மட்டும். அது மட்டுமா? அவன் அடிக்கிறான். எக்கச்சக்கமான பல துறைகள் இருக்குது. அதில் குளத்து மண்ணை 100 நாள் வேலை திட்டத்தில் அழுட்டு போய் ரோட்டில் கொட்டுவான். அதில் ஒரு 5 லட்ச ரூபா போட்டு எடுத்துருவான். இப்படி இஷ்டம் போல் ரோடே போடாமல் பில் எடுப்பான். ஊராட்சி சாலைகள்லாம் ரோடே போட்டுக்க மாட்டான். 5 வருஷமாக மண் ரோட்டில் தான் இருக்கும். ஆனால் வருஷம் இவன் தார் போட்ட மாதிரி பில் எடுத்துக்கிட்டு இருப்பான். இதுதான் ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறையினுடைய லட்சணம். உலக ஊழலின் ஒப்பில்லா துறை என்றால் அது ஊரக வளர்ச்சித்துறை தான். டி கேங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளி 1000 மடங்கு மோசடியான, 1000 மடங்கு 10,000 மடங்கு பெரும் மோசடி டி கேங். தாவூத் இப்ராஹிமியே
1000 மடங்கு 10,000 மடங்கு பின்னுக்கு தள்ள ஒரு துறைனா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் என்கிற பஞ்சாயத்து யூனியன். ரூரல் டெவலப்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை தான். இதுக்கு மந்திரியாக இருக்கிற ஆனந்த் என்ன பண்ணுவார்னு காலம் முடிவு செய்யும். அந்த அதிகாரிகள்கிட்ட போய் கெஞ்சுறதுனால ஒரு பயனும் நடக்காது. ஊழல் பண்ணாதீங்கன்னு சொன்னால் சட்டத்தை வலிமையாக்குங்க, அது வரைக்கும் திட்டத்தை நிறுத்துங்க என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.